वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியை போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கிர சனி பேச்சு ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குபாய நமக உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. இப்ப நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 2025 மார்ச் மாதம் மேச ராசிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். முதல்ல இது ராசி பலன்கள கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது, என்ன பலன்கள் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும், எது எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்தது உங்க ராசியில மேச ராசிக்கு உண்டான மார்ச் மாசத்துக்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாள் எது, யோக நாள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிகாட்டி. அப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு எந்த வேலையும் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, பொது பலன்கள் அப்படிங்கிறது கேலண்டர்ல போட்டிருப்போங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம நட்சத்திரத்திற்கு இப்போ மேசராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு பாகம் இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எந்த நாள் சுப நாட்கள், எந்தெந்த நாள் அசுப நாட்கள், எது யோக நாட்கள் அப்படிங்கிறதையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். அடுத்தது சந்திராசிரம தினங்களையும், இந்த மேச ராசிக்கான ஒவ்வொரு ராசிக்கான சந்திராசிரம தினங்களையும் அது கீழே கடைசியில எழுத்து வடிவில் கொடுத்துருக்கோம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும், ஒரு நல்ல வழி நடத்தி சொல்லும். அது சரி நேர்களே, இப்போ ராசி பலனை பார்க்கலாம். மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம், கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு திடீர் ரகசியங்கள் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதி, 2 ஸ்தானங்களுக்கும் அதிபதியானவர் இப்போ மார்ச் மாசத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அந்த இடத்துல இருக்கிறப்ப ஏற்கனவே உங்க ராசிநாதன் நீங்க ரொம்ப கோபக்காரர். 3ஆம் இடங்கிறது இன்னும் கூட தைரியம் வர்றப்ப உங்களுடைய மொட்டு தைரியத்தினால நீங்களே ரொம்ப விலைக்கு வாங்கி கூடாது. உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா உங்க ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் சுகஸ்தான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும், அடுத்து உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசனுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருந்து பார்வை விழுகுது. அப்போ நீங்க உங்களுடைய வாக்குனால நீங்களே எதிரிய சம்பாதிச்சுக்கூடாது. 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்கனால, பக்கத்துல சுற்றி இருக்கிறவங்கனால, சகோதர வர்க்கத்துல, ரத்த சொந்தங்கள்ல உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் உண்டாகலாம். நீங்களும் அதை உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, கொஞ்சம் சாமர்த்தியமா செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா புரிஞ்சு செயல்பட்டுட்டீங்கன்னா உங்களுடைய கோபம் கட்டுக்குள்ள வந்துடும். இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், கலஸ்தரஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாயி வக்கரமாயிருக்கார். உச்சமாயி வக்கரம் அப்படிங்கிறப்ப மனைவிக்கு உடல்நல குறைவு வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், நண்பர்களால உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படலாம், வியாபாரத்துல வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியான இழப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை ஆபரண தொழில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த மாசம் உங்களுக்கு விரய செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த விரய செலவை நீங்க முதலீடா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புத்திசாலியா இருந்துக்கலாம்.
இப்ப விரய செலவு எப்படி முதலீடா பண்ணா, விரயம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்படின்னா நிறைய சரக்குங்களை வாங்கி வச்சுக்கலாம், ஸ்டாக் வச்சுக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்துல அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் உங்களுக்கு பின்னாடி சுப விரயமா உங்களுக்கு சுபமா உங்களுக்கு லாபம் அளவுக்கு ஏன்னா தனகாரகன். அதனால பின்னாடி இந்த வக்கம் நிவர்த்தியான பின்னாடி உங்களுக்கு அதை திருப்பி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மனைவிக்கு உடல்நல குறைவு, நண்பர்கள் விஷயத்துல, வியாபாரத்துல, கூட்டு தொழில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானங்களுக்கு 3ங்கிறது அதான் சொன்ன சர்வகரஸ்தானம்னு, 6ங்கிறது எதிரி, ரணருண, ரோக, சத்ரு. இது 2க்கும் அதிபதியான புதன் பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரமா இருக்கார். 6ஆம் அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குளறுபடிகளை அதிகமா கொடுக்கறது தான் பார்ப்பாங்க. எதிரிகளால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேற்கொண்ட சிரமங்கள், குடைச்சல்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதிரிகள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயம் 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியினுடைய 6, 8, 10 ஆகிய 3 ஸ்தானங்களை பார்வையிடுறதுனால 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் குருபார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வியாதிகள், தீராத வியாதிகள் இருந்தா கூட கட்டுப்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது மருந்து வியாதிகள் தீர்வதற்கு உண்டான மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய உத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமா தீர்ந்து உங்களுக்கு அதனால நிறைய வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணணுங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான், அதாவது குருபாவை சொன்ன 9ஆம் இடத்திற்கு அதிபதியான பாக்கிய அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால தனவரவு மிக நன்றாக இருக்கும், மிக மிக நன்றாக இருக்கும். அவரே விரையாதிபதி, அயன சயன விரையாதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் தந்தையின் மூலமாக, ஆன்மீக பெரியவர்கள் மூலமாக, ஆன்மீக பயணங்கள் அதிகமா போனீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பா இருக்கும் இந்த மாசம். அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா 15ஆம் தேதிக்கு மேல உங்க 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய உத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவரும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக 15ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தா பேசி முடிச்சுங்க. குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். கூடவே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கிடைப்பதுல ஒரு சற்று தாமதமாகலாம், ஆனா நல்ல முழு வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான 10ங்கிறது கர்மஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம், தொழில்ஸ்தானம், லாபஸ்தானம். 2க்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசியினுடைய மேச ராசியினுடைய ராசியையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதே மாதிரி பூர்வ ஸ்தானத்திற்கும் உள்ளதுனால நீங்க கண்டிப்பா இந்த மாசம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஊனமுற்றவங்களுக்கு, முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க.
ஏன்னா ஒரு பாதகாதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் வர்றதுனால லாபஸ்தானாதிபதியமா இருக்கிறதுனால 5ஆம் இடத்தை குறித்து காட்டுறதுனால நீங்க குலதெய்வ வழிபாடும் அனாதை குழந்தைகளுக்கு போய் நீங்க உதவி செய்யறது இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்களை நீங்க செய்யறப்ப சனியனுடைய பார்வை 1/8க்குறதுனால உங்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கிறது. அருமையான ஒரு காலகட்டம். ஏன்னா 1/8ங்கிறது 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. தடைபட்டு போன பணமெல்லாம் வந்து சேர்றது. கோர்ட்டு கேஸ் வம்புல ஜெயிக்கக்கூடிய இடம். ஆக உங்களுடைய முயற்சிகள், வரவேண்டிய பணங்கள், உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். இன்னொரு நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்குது, சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் விழுறதுனால நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப 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 ஜாக்கிரதையா போகணும். வண்டி வாகனத்துல போகல அப்படின்னா நீங்க நடந்து போறப்ப கூட சாலையை கடக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க போயிட்டு வரணும். அந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து அதாவது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும், குலதெய்வ வழிபாடு இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமான மாசம். கிரகங்கள் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு யோக காலம். அதனால நீங்க இந்த மாசம் ரொம்ப 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 அற்புதமான மாதம். சுக்கிரனும் வக்கரத்தில் இருக்கிறாரு, புதனும் வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப புதனும் வக்கரத்தில் இருக்கிறதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வங்கியில் இருக்கிறது, வியாபாரத்துல இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திற்கு போறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். தன வரவுக்கு குறைவில்லை. எச்சரிக்கை அதுக்கு சரிக்கு சரி எச்சரிக்கையோடு உணர்வோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா வரதை தடுத்து எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு காலமா இந்த மார்ச் மாதம் இருக்கிறது. அடுத்தது முதலே சொன்ன மாதிரி ராசி பலனுக்கு கீழே இதுக்கு கீழே உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திற்கான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் கொடுத்துருக்கிறோம். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். நீங்க எச்சரிக்கை உணர்வோட உங்களுடைய செயல்களை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.